கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 62 அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. 2 காரியங்களை தாவீது இந்த இடத்துல தேவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒன்று, என்னுடைய ரட்சிப்பு என்னுடைய மகிமை. ரட்சிப்பு கர்த்தருடையது, மகிமை கர்த்தருக்குரியது. இது ரெண்டும் தேவனிடத்தில் இருக்கிறதாக தாவீது குறிப்பிடுகிறார். 2வதாக சொல்லுகிறார், அவர்தான் என்னுடைய கன்மலை, அவர்தான் என்னுடைய அடைக்கலம். அப்படியானால் என்னுடைய கன்மலையும் என் அடைக்கலமும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆமை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பிலே நடத்துகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய மகிமையை ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமை இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இதெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதை தாவீது குறிப்பிட்டு பேசுகிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாய், நம்முடைய மகிமையாக, நம்முடைய கன்மலையாக, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ரட்சிப்புமாய் இருக்கணும்னா நாம் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் கர்த்தருக்குள் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பு, இந்த அடைக்கலம், இந்த கன்மலை, ஸ்தோத்திரம், இந்த மகிமை தேவனுக்குள் இல்லாதவர்களை நிச்சயமாய் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படட்டும். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு அனுபவத்துல, ஒரு புதிதாக்கப்பட்ட அனுபவத்துல, இந்த உலகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையில கிறிஸ்துவை சார்ந்த ஒரு மகிமையான ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் காணப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவான். ஜெபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற இந்த வசனத்தின்படி ரட்சிப்பு, மகிமை, கன்மலை, அடைக்கலம், இதெல்லாம் உமக்குள் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இவைகளை கொடுத்து அவர்களை இந்த பூமியில ஆசீர்வாதமாக நடத்துகிறீங்க. நாங்கள் உமக்குள் இருந்து உம்மிடத்திலிருந்து இந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் செய்யுங்க. இந்த நாளிலும் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக நடத்தும். தேவ கரத்தில் தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.